परामः वासुदेव परायुग वासुदेव पराक्रियग वासुदेव परम ज्ञानम वासुदेव परम तपः वासुदेव परो धर्म वासुदेव परागति। अतः प्रभु जी हरे कृष्ण प्रभु जी। हरे कृष्णा। सर्वशास्त्राब्धि पीयूषा सर्ववेदैकषट्फला सर्वसिद्धान्तरत्नाद्या सर्वलोकैक दृक्प्रदा सर्वभागवत प्राणा श्रीमद्भागवत प्रभो कलिद्वन्तोदिदादित्य श्रीकृष्ण परिवर्तिता परमानन्दपाताय प्रेमवर्षि अक्षरायते शर्वाद सर्वसेव्याय श्रीकृष्णाय नमोऽस्तु मे। मत् एकबन्धो मत्सङ्गिन् मद्गुरु मन्महादना मन्निष्ठारका मद्भाग्या मत् आनन्ता नमोऽस्तु ते। साधु साधुथा दायिन् अतीनो चाताकरा हनामुञ्च कदाचिन्मां प्रेम्णा कृत्कन्तयो स्फुरा। हरे कृष्णा कृष्ण कृष्ण हरे 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 राम 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 हरे हरे। ஹரே கிருஷ்ண டிவோட்டீஸ், உங்கள் அனைவரையும் இந்த சாஸ்திரங்களின் சம்பாஷணைகள் நிகழ்ச்சியில் வரவேற்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். அகில உலக கிருஷ்ண பக்தி இயக்கத்தின் ஸ்தாபகர் ஸ்ரீல பிரபுபாத் அவருடைய கருணையோடும் நம்முடைய ஆன்மீக ஆச்சாரியருடைய கருணையோடும் மூத்த வைஷ்ணவருடைய கருணையோடும் நம்ம இன்னைக்கு இந்த நிகழ்ச்சியை துவங்குகிறோம். நம்ம இந்த சம்பாஷணையில போன வாரம் நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா, அதாவது ஒரு நான்கு பேருடைய சம்பாஷணைகள் கலந்த ஒரு அற்புதமான ஒரு ஸ்கந்தம். கர்தம முனி, ஸ்வயம்புவ மனு, அதன் பிறகு தேவகுதி, கபில தேவர், இவங்களுடைய நிகழ்வுகள் எல்லாமே அடங்கிய அந்த ஒரு ஸ்கந்தம். நம்ம சென்ற வாரம் என்ன பார்த்தோம் என்றால், கர்தம முனி திருமணத்திற்கு முன்பு ஒரு பிரம்மச்சாரி, அந்த பிரம்மச்சாரி ஆசிரமத்துல இருக்கும் பொழுது எப்படி தன்னுடைய மனதையும் உடலையும் கட்டுப்படுத்தி பகவானை பிரார்த்தனை செய்து கொண்டிருந்தார். அப்பொழுது பகவான் அவர் கண்முன் தோன்றி அவருக்கு என்னெல்லாம் வேணும், அவருடைய மனசுல ஆசைப்பட்டது எல்லாமே எப்படி இருக்கு அப்படிங்கிற ஒரு விஷயத்தை விவரமாக தெரிவித்து, கர்தம முனிக்கு திருமணம் நடைபெற, அவருக்கு நான் திருமணம் செய்து கொள்ள வேண்டும் அப்படிங்கிற ஒரு ஆசை இருக்கிறது, என்னுடைய ஆன்மீக பக்திக்கு ஏற்றாற் போல எனக்கு ஒரு பெண் தேவைப்படுகிறது அப்படிங்கிற ஒரு விவரத்தை அவர் பகவான் சொல்லும் பொழுது, அதற்கு ஏற்றாற் போல உனக்கு கூடிய விரைவில் யார் வரப்போறா அப்படிங்கிற விஷயத்தையும் அவர் சொல்றாரு. ஸ்வயம்புவ தன்னுடைய மகள் தேவகுத்தியோடு உனக்கு மனம் முடித்து வைப்பதற்கான ஏற்பாடுகள் நடைபெறும் அப்படிங்கிறது. அந்த நேரத்துல அவருடைய அந்த குடிலுக்கு ஸ்வயம்புவ தன்னுடைய மனைவியோடு அங்கு வருவதை நாம் பார்த்தோம். பார்த்துட்டு அவங்க ரெண்டு பேரும் எப்படி ஒருவருக்கு ஒருவர் மரியாதையை செலுத்தி கொண்டார்கள். ஒரு சத்திரிய வம்சத்து அரசனும் ஒரு மிக சிறந்த ஒரு பிராமணன், அதாவது ஒரு சந்நியாசி ஆவதற்கு உள்ள அனைத்து தகுதிகளையும் உடைய அந்த கர்தம முனி எப்படி வரவேற்றார் அப்படிங்கிறது வரைக்கும் நம்ம பார்த்தோம். இப்ப அதை தொடர்ந்து இப்பொழுது அரசர் ஸ்வயம்புவ மனு என்ன பேச போறாரு, யார்கிட்ட பேச போறாரு, கர்தம முனி கிட்ட என்ன பேச போறாரு அப்படின்னு இந்த சம்பாஷணை எப்படி நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னா, மைத்ரேயருக்கும் விதுரருக்கும் நடைபெறக்கூடிய ஒரு சம்பாஷணை. அவரு தான் எக்ஸ்பிளைன் பண்றாரு. மைத்ரேய முனி தான் விதுரருக்கு எல்லாமே எக்ஸ்பிளைன் பண்ணிக்கிட்டு இருக்காரு. அப்ப அந்த நேரத்துல கர்தம முனியுடைய அவருடைய அந்த விண்ணப்பத்திற்கு மகாராஜா ஸ்வயம்புவ மனு என்ன பேச போறாரு அப்படிங்கிற ஒரு விஷயம் அவர் சொல்றாரு. இப்போ ராஜா பேசுறார். ஸ்வயம்புவ மனு பேசக்கூடிய இந்த ஸ்லோகம் தான் நம்ம இன்னைக்கு வகுப்புல நம்ம துவக்க போறோம். நான் இன்னைக்கு அனுப்பி இருக்கிற ஸ்லைட்லயும் அது வாட்ஸ்அப்லயும் இருக்கும். அது போன வாரமா அனுப்பணும், நம்ம போன வாரம் அதை பார்க்கல. ஸோ நம்ம கண்டினியூ பண்ண போறோம். இப்போ மனோருவாச்சா பிரம்ம சர்ஜத்ஸ்வமுகதோ யுஷ்மான் ஆத்ம பரிப்ஷயா छंदोमयस्तपो विद्या योगयुक्तान अलंपतान ब्रह्म सर्जत्स्वमुखतो युष्मान आत्म परिप्षया छंदोमयस्तपो विद्या योगयुक्तान अलंपतान. யாராவது படிக்கிறதா படிக்கலாம். கிருஷ்ண பிரபுஜி. பிரபு அனுப்பலையே ஸ்லோகம். இந்த ஸ்லோகம் இந்தியா இல்ல இது இல்ல பிரபு. போன வாரம் இருக்கும் பாருங்க. போன வாரம் நம்ம இது பார்க்கல. என்ன நம்ம 3.22.1 ஃபர்ஸ்ட் ஸ்லோகா இருக்கு பிரபுஜி. மைத்ரேய வாச்ச அது இருக்குன்னு நினைக்கிறேன். அது இருக்கு. மைத்ரே 22:1 இருக்கு. மைத்ரேய வாச்ச இருக்கு. ஏமா விஸ்குதா சேஷ குணகர்ண. ஓகே, இது பரவாயில்ல, போட்டு நானே படிச்சுக்கிறேன்.
மனுருவாச்ச பிரம்ம சர்ஜத்ஸ்வமுகதோ யுஷ்மான் ஆத்ம பரிப்ஷயா சந்தோமயஷ்டபோ வித்யா யோகயுக்தன்ன லம்பதான். இதற்கு மனு பதில் தருகிறார். போன வாரம் நம்ம பார்க்கும்பொழுது ஸ்வயம்பு கர்தம முனி அவர்கிட்ட கேட்கிறார், எனக்கு இந்த மாதிரிலாம் தேவைப்படுகிறது, ரொம்ப சந்தோஷம், நான் எனக்கு ஏற்றாற் போல ஒரு பெண் எனக்கு தேவை அப்படிங்கிறதுக்காக நான் பிரார்த்தனை பண்றேன் அப்படிங்கிற ஒரு சின்ன விவரம் அவர் மகாராஜாவுக்கு தெரிவிக்கிறார். அதற்கு புகழ்ந்து பாடுகிறார், புகழ்ந்து கூறுகிறார். யாரை பத்தி? கர்தம முனியை பற்றி ஸ்வயம்புவமுனு இந்த ஒரு ஸ்லோகத்துல அவருடைய அந்த நாலேஜ், வேதங்கள்ல நீங்க ரொம்பவும் சிறந்தவர், பிரம்மதேவனுடைய முகத்தின் மூலமாக தோன்றியவர். இவர் எப்படி தோன்றினார் அப்படிங்கும்போது பிரஜாபதி இஸ் ஒன் ஆஃப் த பிரஜாபதிஸ். பிரம்மதேவன் பலரையும் சிருஷ்டி பண்ணிட்டே இருக்கார் இல்லையா, ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி வரும்பொழுது பிரம்மதேவனுடைய முகத்திலிருந்து தோன்றியவர். ஒரு பிராமணனுக்கே உண்டான எல்லா தகுதிகள் உங்களிடம் இருக்கிறது. அந்த தவ வலிமை உங்ககிட்ட இருக்கு, ஞானம் இருக்கிறது, யோக சக்திகள் இருக்கின்றன. இதெல்லாம் எதற்கு என்றால் உங்களுடைய இந்திரியங்களை கட்டுப்படுத்தக்கூடிய ஆற்றல் உடையவர் நீங்கள் அப்படிங்கிறது அவர் தொடர்ந்து கூறிக்கொண்டிருக்கிறார். இந்த மாதிரி அவரை புகழ்ந்து கூறிக்கொண்டே இருக்கிறார். இது என்னுடைய ரொம்ப பெரிய அதிர்ஷ்டம். நான் அவ்வளவு எளிதாக உங்களை மாதிரி ஒரு நிலையில் இருப்பவங்களை எனக்கு தரிசனம் கிடைக்கிறது அப்படிங்கிறது. அப்ப அவர் எவ்வளவு அடக்கமா பேசுறாரு பாருங்க. அந்த மன்னர் ஸ்வயம்புவ அவருமே பிரம்மதேவனுடைய ஒரு சிருஷ்டி. அந்த மாதிரிதான் இந்த பிரபஞ்சத்துல நிறைய மக்கள் தொகையை பெருக்க வேண்டும் அப்படிங்கிறதுக்காக ஸ்வயம்புவா தோன்றுகிறார். அவருக்கு என்ன சொல்றாரு அப்படின்னா, அவ்வளவு ஒரு பணிவோடு அவர் பேசுகிறார். பண்ணிட்டு அடுத்தது அவர் சொல்ல போறார். இவ்வளவு மரியாதையா மகிமைகளை, அவரை பற்றிய மகிமைகள் எல்லாம் கூறிய பிறகு, என்னுடைய மகளின் மீது எனக்கு உள்ள அலாதி பிரியம், அவள் மீது நான் அவ்வளவு பாசம் வச்சுக்கிட்டு இருக்கேன், அந்த பாசத்தினுடைய விளைவாக உங்களை நான் இப்பொழுது பார்க்க வந்திருக்கிறேன். டைரக்டா நான் திருமணத்துக்கு என்னுடைய மகளை உங்ககிட்ட தரணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லாம, ஒரு அரசனாக இருந்தாலும் கூட பிரஜைகளின் மீது அந்த அளவிற்கு ஒரு அன்பு, அவங்க மேல ஒரு பாசம் வைத்திருக்கணும், அவங்களுக்கு ஒரு பாதுகாப்பு தரணும் அப்படிங்கிற எல்லா விஷயமும் இருந்தாலும் கூட, அந்த மன்னனானவன் தன்னுடைய உறவிற்கு எப்படி அன்பு செலுத்துகிறான் அப்படிங்கிறதுக்காக, என்னுடைய மனது என் மகளின் மீது வைத்துள்ள பாசத்தினால் கலக்கம் அடைந்திருக்கின்றது. அதனால அவளுக்கு ஏற்ற ஒரு கணவனாக, அவளுடைய வயது, அவளை பாதுகாக்கக்கூடிய அளவிற்கு நல்ல குணம் படைத்த எல்லா விஷயங்களும் இருக்கக்கூடிய ஒருவனுக்கு நான் மனம் முடிக்க ஆசைப்படுகிறேன். இவளுக்கு எதனால் உங்கள் மீது ஒரு நாட்டம் ஏற்பட்டிருக்கிறது அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் அவர் கூறுகிறார். நாரத முனி ஒரு முறை தேவகுதியை பார்க்கும் பொழுது, தேவகுதிக்கு திருமண வயது, இந்த மாதிரி திருமணம் செஞ்சு வைக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயம்லாம் அவருக்கு தெரிய வரும் பொழுது, நம்ம சொல்லுவோம் இல்லையா, நம்ம பார்க்கும்போது நமக்கு தெரிஞ்சவங்களுக்கு பொண்ணு பார்க்கணும், பையன் பார்க்கணும் அப்படிங்கிற, எனக்கு தெரிஞ்ச பையன் தான் இங்க இருக்கான் அங்க இருக்கான் அப்படின்னு நம்ம சொல்லிட்டு இருப்போம் இல்லையா. அது போல இங்கு நாரத முனி தேவகுதியை பற்றி கூறுகிறார். தேவகுதியை பற்றி பார்க்கும்போது அவரை பற்றிய எல்லா விதமான விஷயங்களும் கூறப்படுகிறது. சொல்ல போனா தேவகுதி நேரடியாக கர்தம முனியை பார்க்கவே கிடையாது. எல்லாமே வாய் மூலமாக நாரத முனி கூறிய விஷயங்கள் தான். அப்படின்னா நாரத முனி ஹி இஸ் an authority. அவருக்கு எந்த அளவிற்கு அவர் மீது ஒரு மரியாதை இருக்கிறது தேவகுதிக்கு. என்ன இளவரசி இல்லையா, அந்த இளவரசி அப்படிங்கறதால மரியாதை வேறு, அவளுடைய தனிப்பட்ட விருப்பம் என்பது வேறு. ஆனா அந்த தனிப்பட்ட விருப்பம்லாம் எதுவுமே சொல்லாம அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா, முரளி பிரபு மியூட் பண்ணிக்கோங்க பிரபுஜி ப்ளீஸ். சோ நாரத முனி கூறியதை வைத்து, இவர் எனக்கு ஏற்ற கணவனாக இருப்பாள். யாரு? தேவகுதி மனசுல நாரத முனி சொன்னதை பார்த்த உடனேவே ஏற்ற கணவனாக எனக்கு இவரு கர்தம முனி எனக்கு இருப்பார் அப்படிங்கிற ஒரு முடிவு செய்து, அந்த ஒரு ஆவல் அவளுடைய மனதுல நான் இவரை என்னுடைய கணவராக ஏற்றுக்கொள்ள வேண்டும் அப்படின்னு. இப்போ இன்னைக்கு நம்ம பார்த்தோம் அப்படின்னா, இன்னைக்கு மாடர்ன் டேஸ்ல பெண்கள் அவங்களுக்குன்னு ஒரு சில கண்டிஷன்ஸ் வச்சிருக்காங்க. திருமணம் அப்படின்னு போய் பார்க்கும் பொழுது அவங்களுக்குன்னு ஒரு கண்டிஷன்ஸ், அதே போல இந்த உறவு, அந்த கற்பு, அந்த சேஸ்ட் உமன் அப்படின்னு சொல்றோம் இல்லையா, அந்த சேஸ்டிட்டி அப்படிங்கிறதுக்குலாம் இப்போ இந்த காலத்து பெண்கள்கிட்ட போய் நீங்க ஏதாவது அர்த்தம் கேட்டீங்க அப்படின்னா நிச்சயமா அவங்களுக்கு அதுக்கு அர்த்தமே தெரியாது.
கற்பு எவ்வளவு முக்கியம் அப்படிங்கிற விஷயம்லாம் வந்து ரொம்ப கேவலமான ஒரு நிலைக்கு நம்ம சமுதாயம் போயிட்டு இருக்கு. பிகாஸ் ஆஃப் ஐ டோன்ட் நோ, மேற்கத்திய கலாச்சாரம் அதற்கு காரணமா, இல்லைன்னா டூ மச் ஆஃப் நாலேஜ். அவங்க வந்து ஆணுக்கு நிகராக இல்லைன்னா ஆணை விட அதிகமான அளவு நமக்கு படிப்பு இருக்கு, செல்வம் இருக்கு, சம்பளம் வருது அப்படிங்கிற ஒரு திமிரா அப்படின்னு தெரியவே தெரியாது. இப்ப திருமணம் அப்படிங்கிறது எப்படி ஆயிடுச்சு அப்படின்னா, அந்த பெண்கள் சொல்லக்கூடிய விஷயத்திற்கு ஏற்றாற் போல்தான் பெற்றோர்களே மணமகனை பார்க்க வேண்டிய ஒரு நிர்பந்தத்திற்கு, ஒரு நல்ல குடும்பமா இருக்கு, குடும்பத்தோட குடும்பம் அனுசரணையா போகும், அந்த மாதிரி எல்லாம் திருமணம் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற ஒரு விஷயம்லாம் கிடையவே கிடையாது. அவங்களுக்கு வந்து எப்படி ஆயிடுச்சு அப்படின்னா, அந்த பொண்ணு சொல்றதுதான், பொண்ணு எப்படிலாம் ஆசைப்படுறாளோ, பொண்ணுங்க சொல்லும் போது எப்படி என்ன ஆசைப்படுறாங்க அப்படின்னா, அவங்க பாக்குற ஒரே இது வந்து பைசா, எவ்வளவு பைசா இருக்கணும். அதுவும் ஒரு சில கண்டிஷன்ஸ் எல்லாம் எப்படி போடுறாங்க அப்படின்னா, பையன் வந்து குடிக்க தெரிஞ்சிருக்கணும். ஹீ ஷுட் பி அன் ஆல்கஹாலிக். அவனுக்கு வந்து குடி பழக்கம் இருக்க வேண்டும். ஹீ ஷுட் ஸ்மோக். சோஷியலைசிங் இருக்கணும். என்னை வந்து வீக்கெண்ட்ஸ்ல சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை என்னை வந்து கிளப்புக்கு கூட்டிட்டு போகணும். அந்த நேரத்துல நானும் ட்ரிங்க் பண்ணுவேன். இது வந்து ஐ எம் நாட் எக்ஸாஜரேட்டிங். இது உங்களுக்கு நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கலாம். இது வந்து இன்னைக்கு வந்து திஸ் இஸ் த பிராக்டிகலி ஹேப்பனிங் இன் த சொசைட்டி டுடே. அந்த அளவுக்கு கேவலமாக போயிருக்கு. அதே மாதிரி ஒரு காலத்துல இந்த வயசு வித்தியாசம் எல்லாம் பார்த்து கல்யாணம் பண்ணுவாங்க. இப்பெல்லாம் வந்து அதிக வயது உடைய பெண் ஒரு ஆணை திருமணம் செய்து கொள்ளக்கூடிய, இட்ஸ் அ வெரி வெரி காமன் திங். அதுவும் பெரிய ஒரு திரைப்பட நடிகர்கள், விளையாட்டு வீரர்கள், அவங்க எல்லாம் பார்க்கும்போது அவங்களுக்கே ஆயிடுச்சே, அதனால என்ன அப்படின்னு அவங்களே ஆசிப் அவங்க வந்து ஒரு தர்ம புருஷன் மாதிரி அவங்கள மனசுல நினைச்சுக்கிட்டு அவங்கள வந்து ஒரு ஓமையாக காண்பித்து, இன்னைக்கு இருக்கிற பெண்ணும் ஆணும் சரி, எனக்கு வந்து அந்த மாதிரி தான் போகணும் அப்படின்னு. இது வந்து நான் வந்து ஐ எம் நாட் டாக்கிங் அபவுட் நான் டிவோட்டிஸ். ரொம்ப ரொம்ப பரிதாபமான நிலை. இனிஷியேட்டட் பேரண்ட்ஸுக்கே அவங்க வந்து பையனோ பொண்ணோ தே ஆர் நாட் இன் ஸ்பிரிச்சுவல் பாத். அவங்களால அந்த குழந்தைங்கள ஒரு நல்ல நிலைமைக்கு எடுத்துட்டு வர முடியல. ஆன்மீகத்துல வந்து ஒரு நல்ல நிலைக்கு எடுத்துட்டு வர முடியாம, இஃப் இஸ் ஃபேவரபிள் டு கிருஷ்ணா கான்சியஸ்னஸ், ஃபேவரபிள் தான், இஸ் நாட் ஆஸ்பயர்டு ஆர் ஷெல்டர்டு ஆர் இனிஷியேட்டட், அதெல்லாம் கூட அவங்க கேட்கறதே கிடையாது. பையன் இனிஷியேட்டடா இருக்கானா, பொண்ணு இனிஷியேட்டடா இருக்காளா, அதெல்லாம் கூட இவங்க இப்ப பாக்குறது இல்லை. அந்த லெவலுக்கு வந்து நம்ம சமுதாயம் போய்கிட்டு இருக்கு, அவ்வளவு கேவலமா போயிட்டு இருக்கு. இன்னும் ஒரு சில பேர் என்ன சொல்றாங்க அப்படின்னா, இல்ல என்னுடைய பொண்ணு அந்த மாதிரி கிடையாது, அவ கொஞ்சம் ஜாலி டைப்பு, அவளுக்கு வந்து ரொம்ப டிசிப்ளின்டா காலையில எழுந்து சாண்டிங் பண்ணிட்டு கோயிலுக்கு வந்துட்டு போய்கிட்டு ஃபாஸ்டிங் இருக்கிறது அதெல்லாம் பிடிக்காது அவளுக்கு. பேரண்ட்ஸ் வந்து இனிஷியேட்டடா இருப்பாங்க, இருந்தாலும் அந்த அஃபெக்ஷன் இங்க வந்து கர்தம முனி ஸ்வயம்புவ முனு, என்னுடைய மகள் மீது எனக்கு ஏற்பட்ட ஒரு பாசத்தினால் என் மனம் கலக்கம் அடைகிறது அப்படின்ட்டு அவர் எந்த மாதிரி ஒரு பையனை பார்க்கணும் அப்படின்னா, ஆன்மீகத்தில், அதாவது அவளுக்கு இந்த ஜென்மத்திலேயே அவளுடைய பிறவி பலனை அவள் அடைய வேண்டும் அப்படிங்கிற ஒரே நோக்கத்துக்காக அவர் நினைச்சிருந்தாருன்னா, ஸ்வயம்பரம் வந்து அந்த சத்திரிய வம்சத்து பிரகாரம் ஒரு பெரிய ஸ்வயம்பர யாகத்தை நடத்தி அவர் பண்ணி கொடுத்துருக்கலாம். நிறைய பேர் வந்திருப்பாங்க, செல்வ செழிப்புள்ள நிறைய இளவரசர்கள் வந்திருப்பாங்க. ஆனா அவர் அதை எல்லாமே விட்டுட்டு இந்த ஒரு பிராமணனிடம் வந்து, அதுவும் பரதேசி பிராமணன், தங்கறதுக்கு கூட ஒரு இடம் கிடையாது, அந்த மாதிரி ஒரு பிராமணன் கிட்ட வந்து அவர் கேட்கிறார், என்னுடைய மகளை நீ ஏற்றுக்கொள்ள வேண்டும், உன் மீது எனக்கு முழு நம்பிக்கை இருக்கிறது, நீங்க தயவு செஞ்சு என்னுடைய பெண்ணை திருமணம் செய்து கொள்ள வேண்டும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்திற்காக நான் வந்திருக்கிறேன், ஏற்றுக்கொள்வீர்களா அப்படிங்கிறது தான் அவருடைய அந்த சம்பாஷணையில தன்னுடைய விண்ணப்பத்தை அவர் ஸ்வயம்புவ முனு கர்தம முனியிடம் வைக்கிறார். அதற்கு கர்தம முனி என்ன பதில் சொல்றார் அப்படின்னா, ரிஷிருவாச்ச பாதம் உத்போது காமோ அகம் அப்ராத ச தவத்மஜா ஆவயோரனுரூபோ அஷௌ ஆத்யோ வைவாஹிகோ விதி. ரிஷிருவாச்ச பாதம் உத்போது காமோ அகம் அப்ராத ச தவத்மஜா ஆவயோரனுரூபோ அஷௌ அத்யோ வைவாஹிகோ விதிஹி. யாராவது படிக்கிறது வந்து படிக்கலாம். ரிஷிவாச்ச பாடம் உத்போத காமோகம் அப்ரதாச்ச தவாத்மஜா ஆவயோரானுரூபோ சா வாத்யோ வைவாஹிகோ விதிஹி. கிருஷ்ணா, நான் சொல்றேன் பிரபுஜி. படிங்க. ரிஷிருவாச்ச
பாடம் உத்வது காமோ கமப்பிரதாச தவாத்மஜா ஆவயோரணு ரூபோ சாபாத்ய வைவாகிகோ விதிகி. ஹரே கிருஷ்ணா. தேங்க்யூ. வேற படிக்கிறீங்களா? நான் படிக்கிறேன். ऋषिवास पादं वेदे कामो प्रदास वाग्मजाम् आवयोर निरूपो सावर्थ्यो वैवाहिको विधिः. हरे कृष्ण. हरे कृष्णा. हरे कृष्ण. எஸ் படிங்கோ. படிங்க. ऋषिरुवाच पादं उत्पोद कामो कामप्रत्याचत्वचात्मचा आवयोरानुरूपो सावात्यो वैवाहिको विधिः. हरे कृष्ण. हरे कृष्ण प्रणव प्रभुजी. रुचि उवाच पाडम् उद्बोध कामोह तथा च तवात्मजा आवयोरनुरूपो सा वात्यो वैवाहिको विधिः. Thank you प्रभु. हरे कृष्णा प्रभुजी. अडियन படிக்கிறேன் பிரபுஜி. ஹரே கிருஷ்ணா. அனைத்து வைஷ்ணவர்களுக்கும் அடியனுடைய கொடி கொடி நமஸ்காரத்தை தெரிவிச்சுக்கிறேன். हरे कृष्णा. ऋषि उवाच पाडम् उद्बोध कामो सदवात्मजा आवयोरनुरूपो सावाद्यो वैवाहिको विधिः. हरे कृष्णा. नंदी प्रभुजी. हरे प्रभु. ऋषिरुवाच पाडम् उद्बोध कामो कमप्रताच दवात्मजा आवयोरनुरूपो शावात्यो वैवाहिको विधिः. Thank you प्रभु. हरे कृष्ण. हरे कृष्ण. ऋषि उवाच पाडम् उद्बोध कामोहम् अप्रताच दवात्मजा आवयोरनुरूपो सा वात्यो वैवाहिको विधिः. हरे कृष्ण. थैंक यू. ऋचिरुवाच पादम् उत्पोद कामोह प्रताच त्वात्मजा आवयोरनुरूपो सावोत्यो वैवाहिको विधिः. ஹரே கிருஷ்ணா. ஓகே, இதற்கு என்ன ஒரு விளக்கம் தரார் அப்படின்னா, ரிஷி ருவாச்சா, கர்தம முனி ஸ்வயம்புவை பார்த்து, நிச்சயமாக நான் உங்கள் பெண்ணை நான் ஏற்றுக்கொள்கிறேன். காரணம் என்ன அப்படின்னா, என்னுடைய மனதிற்கு ஏற்றாற் போல உங்களுடைய பெண் அமைந்திருக்கிறாள். என்ன அவருடைய மனசுல அவர் நினைச்சுக்கிட்டு இருக்காரு அப்படின்னா, வேத கலாச்சாரம் படி ஒரு திருமணம் நடைபெற வேண்டும் அப்படிங்கிறது எனக்கு ஆசை, உங்களுக்கும் ஆசை, உங்களுடைய மகளுக்கும். காரணம் நாரத முனி சொல்லும் பொழுது, இந்த பிராமணனை நான் திருமணம் செய்து கொள்கிறேன் அப்படிங்கும்போது நிச்சயமாக இந்த மாதிரி ஒரு வேத கலாச்சாரப்படிதான் அந்த திருமணம் நடைபெற போகுது அப்படிங்கிற விஷயம் அந்த பெண்ணுக்கு தெரியும் இல்லையா? அது தவிர அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, உங்களுடைய பெண் வேறு எவரையும் தன்னுடைய மனதில் நினைக்காமல் இருப்பது எனக்கு ஒரு மிகப்பெரிய, தட் இஸ் அ கிரேட்டஸ்ட் கன்சிடரேஷன் ஃபார் மீ. இப்ப இந்த இடத்துல இதை எப்படி நம்ம புரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா, ஒரு சத்திரியர் அப்படிங்கும்போது, இந்த சத்திரிய திருமணங்கள் பார்க்கும்போது நிறைய அந்த விவாகம், நிறைய இந்த காம்படிஷன் மாதிரி வைப்பாங்க இல்லையா? அந்த சத்திரியர்கள் ஒவ்வொரு வீரர்களாக பார்த்துட்டு போறேன் அப்படிங்கும்போது, அந்த பெண்கள் என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த இளவரசிகள் என்ன பண்ணுவாங்கன்னா, அவர்களுக்கான இடத்திலிருந்து பார்த்து கொண்டே இருப்பார்கள். அந்த விஷயத்தை எல்லாமே மறைவாக இருந்து, திரை மறைவில் இருந்து கொண்டு அவர்கள் எல்லாமே பார்ப்பாங்க. அப்படி பார்க்கும்போது அங்க இருக்கிற நிறைய ராஜகுமாரர்களை அவங்க எல்லாம் பார்த்துட்டே இருக்கும்போது, ஒரு சிலர் அவங்களுடைய மனதுல இவன் ரொம்ப அழகா இருக்கான், இவன் ஜெயிக்க மாட்டானா இந்த போட்டியில அப்படின்னு. அப்பெல்லாம் அந்த காதலுக்கு இந்த காலம் மாதிரி அந்த அளவுக்கு எல்லாம் ஒரு வீரியம் கிடையாது. ஆனா மனதளவில் நினைப்பார்கள். இங்க அவர் அதைத்தான் சொல்றாரு. கர்தம முனி சொல்லும் பொழுது, உங்களுடைய மகள் வேறு யாரையுமே நினைக்காமல் என்னையே நினைத்து கொண்டிருந்திருக்கிறாள். நாரத முனி சொன்னதால என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கா அப்படிங்கிற ஒரு விஷயம் பாத்தீங்க அப்படின்னா, அதுல பிரபுபாதர் அந்த பொருளுரை எழுதும் போது, அந்த கற்பு
மனதில் நினைத்து கொண்டு வேறு எவரையும் நினைக்காமல் கற்போடு இருப்பது கர்தம முனிக்கு ரொம்பவும் அது ஒரு மிகப்பெரிய காரணம் இந்த திருமணத்திற்கு வந்து அவர் சம்மதம் தெரிவிப்பது. இன்னைக்கு வந்து மாடர்ன் டே கேர்ள்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா, ஐ ஹேட் அ ப்ரீவியஸ் ரிலேஷன்ஷிப், இஸ் தட் ஓகே, எனக்கு இதுக்கு முன்னாடி வேறு ஒரு ஆணோடு தொடர்பு இருந்திருக்கிறது, அது பரவாயில்லையா அப்படின்னு யார்கிட்ட கேட்பா? வேற ஒரு பையனை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு பெரியவங்க எல்லாம் பார்த்து சம்மதம் பண்ணி பொண்ணும் பையனும் தனியா போய் பேசிட்டு வரணும்னு ஆசைப்படுறாங்க அப்படின்னு போய் பேசும்போது இதுதான் பேசுறாங்க அவங்க. அதே மாதிரி பையன் சொல்லுவான், எனக்கு இதுக்கு முன்னாடி வந்து வேற ஒரு உறவு இருந்தது, வேறு ஒரு பெண்ணோடு உறவு இருந்தது, இப்போ வி காட் பிரேக்கப் ஆயிட்டாங்க அப்படிம்பாங்க. அதனால அது பரவாயில்லையா அவங்களுக்கு அப்படின்னு. ஸோ அந்த அளவுக்கு கேவலமான நிலைக்கு நம்முடைய கலாச்சாரம் இன்னைக்கு வந்து போயிட்டு இருக்கு. ஹெல்ப்லெஸ் பொசிஷன்ல பெற்றோர்கள் எல்லாம் இருக்கிறாங்க. பெரியவங்க, வீட்டுல இருக்கிற பெரியவங்க எல்லாம் வந்து கல்யாணம் ஆனா போதும் அப்படிங்கிற ஒரு நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிறார்கள். ஆனா இங்க வந்து நம்ம பார்த்தோம் அப்படின்னா, அவர் எதற்காக உன்னுடைய மகளை ஏற்றுக்கொள்கிறேன் அப்படின்னா, அந்த ஒரு பிராமணருக்கே உரிய அத்தனை தகுதிகளும் நிறைய நம்ம சாஸ்திரங்கள்ல பார்க்கும்போது பல்வேறு வகைகளில் திருமணங்கள் நடைபெறுகிறது. 2 குடும்பங்கள் ஒன்றோடு ஒன்று பார்க்கறது, இன்வைட் பண்ணிட்டு பேசுறதுன்னா பையனும் பொண்ணும் பார்க்க மாட்டாங்க, அந்த குடும்பத்தை பற்றி தெரிந்து கொண்டு அப்படி செய்யற ஒரு விஷயம். அப்ப வரும்போது அந்த பெண் ரொம்ப சிறப்பான ஒரு அலங்காரம் செய்து கொண்டு, ஆபரணங்களை அணிந்து கொண்டு எப்படி செய்யலாம் கல்யாணம். இப்ப டிப்பிக்கலா ஒரு 40-50 வருஷத்துக்கு முன்னாடி நம்மளுடைய கலாச்சாரத்துல நடந்த மாதிரிதான். அந்த மாதிரி 2 குடும்பங்கள் ஒன்றோடு ஒன்று அறிமுகம் செய்து கொண்டு அப்படி பண்றவங்க எல்லாம் இருப்பாங்க. கந்தர்வ திருமணம், நம்ம காதல் திருமணம் சொல்றோம் இல்லையா, அந்த மாதிரி கந்தர்வ திருமணங்களும் நடைபெற்று இருக்கிறது. நம்ம வேத சாஸ்திரங்கள்ல பார்த்தோம், வேத இலக்கியங்கள்ல பார்த்தோம் அப்படின்னா அந்த மாதிரியும் நடக்கிறது. கிட்னாப் பண்ணிட்டு போற கல்யாணமும் இருக்கிறது. எப்படி வந்து ருக்மிணியை ராதா ருக்மிணி, பகவான் கிருஷ்ணர் எப்படி ருக்மிணியை கடத்தி சென்று திருமணம் செய்து கொண்டு, அந்த மாதிரி திருமணங்களும் நடைபெற்றிருக்கிறது. பட் தீஸ் ஆர் ஆல் எக்ஸப்ஷன்ஸ், ரொம்ப ரேரா நடக்கிற விஷயங்கள். இங்க வந்து அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, இதுதான் எனக்கு ஒரு முக்கியமான ஒன்றாக தோன்றுகிறது, உங்களுடைய பெண்ணை நான் திருமணம் செய்து கொள்வதற்கு மனப்பூர்வமான ஒரு விருப்பத்தை நான் தெரிவிக்கிறேன். அதெல்லாம் சொல்லி முடிச்சுட்டு அவர் சொல்றாரு, இதுக்கும் மேல மிக உயர்ந்த அதிகாரத்தில் இருக்கக்கூடிய பகவான், இந்த பிரபஞ்சத்தையே சிருஷ்டி செய்தவர், அவர் நினைச்சாருன்னா சிருஷ்டி பண்ணலாம், நினைச்சாருன்னா அழிக்கவும் முடியும். எல்லா பிரஜாபதிகளுக்குமே ஆதாரமாக இருப்பவர் அவர்தான். இந்த உலகில் எல்லா ஜனனங்களுக்கும் காரணமே அவர்தான். அந்த கர்தம முனி அவர் சொல்றாரு, அப்படிப்பட்ட ஒரு பிரஜாபதி எனக்கு உத்தரவிட்டு இருக்கிறார் திருமணம் செய்து கொண்டு குழந்தைகளை பெற வேண்டும் அப்படிங்கிறதுக்காக. ஸ்டார்டிங்ல பாக்குறாங்க இல்லையா, 2 பேரும் பாக்குறாங்க இல்லையா, பகவான் பார்த்துட்டு இந்த மாதிரி வரப்போறா, இந்த பொண்ணு வரப்போறாங்கிற விஷயம் சொல்லப்பட்டிருக்கிறது இல்லையா அவருக்கு. அதை இங்கு நினைவு கூறுகிறார். பார்த்துட்டு அப்படி இருக்கும்பொழுது எனக்கு மனப்பூர்வமான ஒரு சம்மதம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே மனசு அப்படியே வச்சுக்கிட்டு அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்காரு. அதன் பிறகு அவங்க 2 பேருக்குமே திருமணம் நடைபெறுகிறது. அதெல்லாம் நம்ம வந்து ரொம்ப விலாவாரியா நம்ம பார்க்கல. அப்படியே ஸ்வயம்புவம்னு ரொம்ப ஒரு சந்தோஷத்துல தன்னுடைய மனைவியோடு அங்கு வந்தவர், இவர் சம்மதம் தெரிவித்தவுடன் அந்த மகளை திருமணம் செய்து வைக்கிறார். இதோட அந்த பார்ட் இஸ் ஓவர். ஸ்வயம்புவம்னும் அதுக்கப்புறம் அப்படியே போயிடுறாரு. மைத்ரேயரை தொடர்ந்து விதுரருக்கு எப்படி சொல்றாரு அப்படின்னா, மைத்ரேயர் வந்து அங்க என்ன நடந்தது, தேவகுதி எந்த விதமான ஒரு மறுப்பும் தெரிவிக்காமல் எவ்வளவு ஒரு சந்தோஷமாக ஆனந்தமாக அந்த கணவனுக்கு பணிவிடை செய்ய துவங்குகிறாள். மைத்ரேயோவாச்சா பிதுர்பயம் பிரஷ்டிதே சாத்வி பதிமிங்கித கோவிதா நித்யம் பர்யசரத் பிரீத்யா பவானைவ பவம் பிரபோம். மைத்ரேயோவாச்சா பிதுர்பியம் பிரஷ்டிதே சாத்வி பதிமிங்கித கோவிதா நித்யம் பர்யசரத் பிரீத்ய பவானீவ பவம் பிரபும். இந்த ஸ்லோகம் அனுப்பியிருக்கு நினைக்கிறேன், பாருங்க, படிக்கணும் படிக்கலாம். பித்ருப்யாம் பிரஸ்திதே சாத்வி பதிமிங்கித கோவிதா நித்யம் பர்யசரத் பிரீத்யா பவானீவ பவம் பிரபும். தேங்க்யூ பிரபுஜி. ஹரே கிருஷ்ணா பிரபுஜி, அடியேன் படிக்கும். ஹரே கிருஷ்ணா. எஸ் எஸ். மைத்ரேயுவாச்ச பித்ருப்யாம் பிரஸ்திதே சாத்வி
பதமிங்கித கோவிதா நித்யம் பிரயச்சரத் பிரீச்சா பவானீவ பவம் பிரபும். ஹரே கிருஷ்ணா. நன்றி பிரபுஜி. मैत्रेय उवाच पितृभ्यां प्रस्थिते साध्वी पतिम् इङ्गित गोविता नित्यं पर्यचरत् प्रीत्या पवनानिव भवं प्रभुम्. मैत्रेय उवाच पितृभ्यां प्रस्थिते सात्वी परिनिङ्गितकोविदा नित्यं पर्यसरत् प्रीच्या भवानीव भवं प्रभुम्. हरे कृष्णा. मैत्रेय उवाच पितृभ्यां परस्थिते साध्वी पदमिङ्गित गोविता नित्यं पर्याश्चरत् प्रीच्या भवानीव भवं प्रभुम्. हरे कृष्णा. ஹரே கிருஷ்ணா. தேங்க்யூ வெரி மச். பவானீவ பவம் பிரபும், அதாவது திருமணம் தகப்பனார் போயாச்சு, ஸ்வயம்புவமனும் அந்த இடத்த விட்டு போயாச்சு. கர்தம முனியும் தேவகுதியும் எப்படி ஒருத்தரோடு ஒருத்தர் அந்த குடும்பத்தை நடத்துறாங்க அப்படிங்கிற விஷயத்த மைத்ரேயர் விதுரருக்கு கூறுகிறார். எப்படி அவள் செய்கிறார் என்றால், தன்னுடைய கணவனினுடைய தேவைகளை முழுமையாக புரிந்து கொண்டு அன்போடு எப்படி சிவபெருமானுக்கு பவானி தேவி தொண்டு செய்தாலோ அது போல இங்கு பவானி அப்படிங்கிற ஒரு பதம் ரொம்பவும் சிறப்பான ஒரு பதமாக பார்க்கப்படுகிறது. காரணம், பவானி பாபா சிவபெருமானினுடைய ஒரு மனைவி. அவங்க எப்படி பண்றாங்க அப்படின்னா, எந்த விதமான ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல். காரணம், பவானி தேவி யாரு என்றால் ஹிமாலய பேரரசரினுடைய மகள். எப்படி இன்னைக்கு தேவகுதி ஒரு பெரிய பேரரசியாக இருக்கிறாளோ, இளவரசியாக இருக்கிறாளோ, அது போல ஹிமாலய அரசனினுடைய மகள் பவானி தேவி. யாரை திருமணம் செய்து கொண்டிருக்கிறார் என்றால் சிவபெருமானை திருமணம் செய்து கொண்டிருக்கிறார். சிவபெருமானை பத்தி நம்ம எல்லாருக்குமே தெரியும். அவர் ஒரு ஆண்டி கோலம், ஒண்ணுமே இல்லை, ஆண்டி கோலம் கிடையாது, ஒரு பரதேசி கோலம். ஒரு ஆச்சாரியர்கள் எழுதும்போது, பிரபுபாதர்லாம் எழுதும்போது என்ன சொல்றாரு அப்படின்னா, ஒரு பிச்சைக்காரன் போல தோற்றம் அளிக்கக்கூடியவர். அவரை தன்னுடைய கணவனாக ஏற்றுக்கொண்டிருக்கிறார். அங்க தங்கறதுக்கு கூட ஒரு சரியான இடம் கிடையாது சிவபெருமானுக்கு. அப்படிப்பட்ட ஒரு இடம். அவருடைய சகாக்கள்லாம் எப்படிப்பட்ட சகாக்கள், சிவபெருமானுடைய சகாக்கள்லாம் அந்த மாதிரி இருந்தும் கூட பவானி தேவி அவருக்காக முழுமையாக தன்னுடைய நேரத்தை ஒதுக்கி கொண்டு பணிவிடை செய்கிறாள். ஒரு சாதாரண பெண், ரொம்ப ஒரு ஏழையான ஒரு பெண் பணிவிடை செய்யற மாதிரி அந்த இடத்துல ஒரு டாம்பீகமோ ஒரு ஆடம்பரமோ ஒரு ஐஸ்வர்யமோ எதுவுமே அவங்க காட்டவே இல்லை. தன்னுடைய கணவனுக்கு நிகராக எவ்வளவு ஒரு ஏழ்மையில் இருப்பவர்கள் இருக்கிற மாதிரி, ஆனால் செய்யக்கூடிய அந்த தொண்டு, செய்யக்கூடிய அந்த கணவனுக்கு செய்யக்கூடிய ஒரு சேவகம் எப்படிப்பட்ட சேவகமாக இருந்தது என்றால் அவ்வளவு ஒரு அன்பு கலந்த. அதனாலதான் சாத்வி அப்படிங்கும்போது சார்ட் ஆஃப் அ ஃபெய்த்ஃபுல் ஒய்ஃப். ஃபெய்த்ஃபுல் அப்படின்னா அவ்வளவு ஒரு நம்பிக்கை, அவ்வளவு ஒரு மரியாதை, அவ்வளவு ஒரு கற்புடைய பெண். கற்பு இன் த சென்ஸ் உடல் அளவுல மானபங்கம், உடல் அளவில் கலங்கப்படுவது கற்பு கிடையாது. இங்க மனதளவில் அந்த கணவனையே நினைத்து கொண்டு அந்த கணவனுக்காகவே அவ செய்யக்கூடிய எல்லா விதமான செயல்களுமே அந்த கணவனுக்காக வேதங்களில், வேத கலாச்சாரத்தில் கூறப்பட்டுள்ளது போல அந்த அளவிற்கு அவர்கள் செய்யணும். திருமணம் அதே மாதிரி இப்ப இன்னைக்கு சொசைட்டில நம்ம பார்த்தோம் அப்படின்னா, இன்னைக்கு சொசைட்டி எப்படிப்பட்ட ஒரு சொசைட்டி அப்படின்னா, கணவன் மனைவி அப்படிங்கிற ஒரு விஷயம் பார்க்கும்போது அந்த அதிகாரம், அந்த ஆணவம், நான் நிறைய சம்பாதிக்கிறேன் அப்படிங்கிற ஒரு ஆணவம் தான் மேலோங்கி நிற்கிறதே தவிர, இவர் என்னுடைய கணவன், அந்த கணவனுக்கு நம்ம மரியாதை தர வேண்டும் அப்படிங்கிறதெல்லாம் போயிடுச்சு. எனக்கு உன்னை விட நான் அதிகமா சம்பாதிக்கிறேன், உன்னை விட நான் அதிகமா படிச்சிருக்கேன், உன்னை விட நான் அழகா இருக்கேன், இதுதான் கிரைட்டீரியா. அதனால வை ஷுட் ஐ ரெஸ்பெக்ட் யூ, வை ஷுட் ஐ சர்வ் யூ, நான் உனக்கு இன்னைக்கு எதுக்கு நான் வேலை செய்யணும் அப்படிங்கிற ஒரு ஜஸ்ட் ஃபார் த சேக் ஆஃப் சொசைட்டி தே கெட் மேரிட். அவ்வளவுதான். சமுதாயத்துல பார்க்கணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம திருமணம் செஞ்சுக்கிறோம். ஆனா உள்ளுக்குள்ள அந்த உறவு அப்படின்னு பார்க்கும்பொழுது both of them will be traveling in two different line. ரெண்டு பேருமே வேற லைன்ல தான் போயிட்டு இருப்பாங்க. அதுக்காக தான் இப்போ இருக்கிற காலத்துல பாத்தீங்க அப்படின்னா விவாகரத்து அப்படிங்கிறதுலாம் சர்வ சாதாரணமான விவாகரத்து.
பல வகையான விவாகரத்துகள். பொண்ணு பையனை பார்த்துட்டு நிச்சயதார்த்தம் ஆன உடனே ஒரு விவாகரத்து, மேரேஜ் டேல கல்யாணத்து மேடையில உட்காந்துட்டு இருக்கும் போதே டைவர்ஸ், திருமணம் முடிஞ்ச வெரி ஃபர்ஸ்ட் டேவே டைவர்ஸ், அதுக்கப்புறமா கொஞ்ச நாள் பொறுத்து அது மாதிரி டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் டைவர்சஸ் ஆர் ஹேப்பனிங் நவடேஸ். பிகாஸ் என்ன காரணம் என்றால் ஒருத்தர் அந்த புரிஞ்சுக்கிட்டு இஸ் அன் ஐடியல் ஹஸ்பண்ட். இப்ப நம்ம இங்க பார்த்த இரண்டு உதாரணமே செல்வ செழிப்பான ஒரு பின்னணியிலிருந்து வந்தவர்கள். தேவகுதியும் அந்த பவானின்னு கொடுக்குறோமே நம்ம சிவபெருமானுடைய மனைவி. அந்த மாதிரி பண்ணும்போது வைஷ்ணவானாம் யதா சம்போ, அந்த சிவபெருமான் ஒரு வைஷ்ணவ தனத்தில் ஒரு மிகச்சிறந்த ஒரு வைஷ்ணவர். இது யாருக்கு புரிந்திருக்கிறது என்றால் அந்த வேத கலாச்சாரத்தில் வந்த பெண்களுக்கு தெரிந்திருக்கிறது எப்படிப்பட்டவராக இருக்க வேண்டும் எனக்கு அப்படின்னு. இப்போ நிறைய இந்த வைஷ்ணவ சம்பிரதாயம் என்ற போது விஷ்ணு சுவாமி சம்பிரதாயம், சிவபெருமானால் தோன்றிய ஒரு 4 அங்கீகரிக்கப்பட்ட சம்பிரதாயங்களில் விஷ்ணு சுவாமி சம்பிரதாயம், ருத்ர சம்பிரதாயம் நம்ம சொல்றோம் இல்லையா. அதுல இன்னைக்கும் பாத்தீங்கன்னா அப்கோர்ஸ் நம்பர் ஆஃப் மெம்பர்ஸ் ஆர் வெரி லெஸ் தேர். அதுல பார்த்தோம் அப்படின்னா அந்த வைஷ்ணவர்களான குணத்தோடு இருக்கக்கூடிய மகன்கள் கிடையாது, அதாவது திருமணம் செய்து கொள்ள போகக்கூடிய கணவன்களுக்கு இந்த மாதிரி ஒரு லைன்ல இருக்காங்க அவங்க அப்படின்னா அவர்களுக்கு எப்பொழுதுமே மிக உயர்ந்த ஸ்தானத்தில் அவர்கள் வைக்கப்படுகிறார்கள். செல்வம் அங்கு பார்க்கப்படுவதில்லை, அவருடைய கல்வி பார்க்கப்படுவதில்லை. அந்த மாதிரி அந்த பெண்களை வளர்க்க வேண்டும், வளர்க்கக்கூடிய பெற்றோர்கள். நம்ம இன்னைக்கு இந்த கிளாஸ்ல நான் இதை பத்தி இவ்வளவு பேசுறேன் அப்படின்னா நிறைய பேருக்கு நீங்க எல்லாம் திருமணம் ஆகி நீங்க எல்லாம் பேரம்பேத்தி எடுக்கிற ஸ்டேஜுக்கு இருக்கலாம், இல்லைன்னா அவங்க பொண்ணுங்களோ பையன்களோ கல்யாணத்துக்கு இருக்கலாம். நம்ம இதை எதுக்காக பேசுறோம் அப்படின்னா இப்ப நம்மளுக்கு இது பர்சனலா நம்மளுக்கு வி ஆல் கிராஸ்ட் திஸ் ஏஜ். நம்மளுக்கு திருமணம் எல்லாம் முடிஞ்சாச்சு, நம்ம எல்லாம் பகவானுடைய கிருப்பை, ஆன்மீக ஆச்சாரோட கிருப்பை, நம்ம எல்லாமே தொடர்ந்து இந்த இயக்கத்துல இருக்கோம். நம்மளுடைய குடும்பத்தில் இருக்கக்கூடிய அங்கத்தினர்கள் எவ்வளவு பேரு இந்த நிலையில இருக்காங்க அப்படிங்கறது ஒரு சுய பரிசோதனை நம்ம பண்ணிக்கணுங்கிறதுக்காக தான் நான் இதை இவ்வளவு வெளியில நடக்கிற விஷயத்தெல்லாம் நான் சொல்றதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, நம்மளால முடிஞ்சு நம்ம குடும்பத்துல இருக்கிறவங்க யாராச்சும் நம்மளால மாத்த முடியுமா? நமக்கு தெரிஞ்சே நம்மளுடைய ரிலேட்டிவ்ஸுக்குள்ளேயே இந்த மாதிரி எதனாச்சும் போய்கிட்டு இருக்கலாம். பெண்ணோ பையனோ ஒரு தவறான பாதையில் செல்பவர்களாக இருக்கலாம், சரியான ஒரு இறை உணர்வு இல்லாதவர்களாக இருக்கலாம், பக்தி இல்லாதவர்களாக இருக்கலாம். நம்ம எல்லாம் வெளியே போயிட்டு புக் டிஸ்ட்ரிபியூஷன் பண்றோம், நாங்க நகர சங்கீர்த்தன் பண்றோம், நாங்க நிறைய பேரை சாண்டிங் பண்ண சொல்றோம் அப்படின்னு அதுல நம்ம பெருமைப்படுறதுல ஒரு பெரிய விஷயமே கிடையாது. நம்ம கண்ணுக்கு முன்னாடி தெரிஞ்சு நம்மளுடைய சொந்தக்காரங்க கிட்டயே இந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு பிரச்சனை இருந்ததுன்னா அதை நம்மளால முடிஞ்ச அளவு ஏதாவது பண்ண முடியுமா, அந்த பகவானினுடைய கிருப்பை அவங்களுக்கு கிடைக்குமா அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் இருக்கிறது. இந்த கலாச்சாரம், இந்த வேத கலாச்சாரத்துல நீங்க பாத்தீங்க அப்படின்னா அந்த மனைவியானவள் முழுமையாக கணவனினுடைய தயவில் இருக்கிறார். அப்கோர்ஸ் இதெல்லாம் இன்னைக்கு மாடர்ன் கேர்ள்ஸ் கிட்ட நம்மளால கம்ப்ளீட்டா எஜுகேட் பண்ணவே முடியாது. காரணம் என்ன அப்படின்னா சமுதாயமே அவர்களுக்கு தனி சுதந்திரம், இண்டிபெண்டன்ஸ், கேர்ள்ஸ் ஆர் ஈக்குவல் டு பாய்ஸ் அப்படிங்கிற ஒரு ஸ்டேஜுக்கு வந்தாச்சு. இன்னைக்கு சமுதாயம் அவ்வளவு மோசமான ஒரு நிலைக்கு காரணம் அதற்கு ஒரு அரசியல்வாதிகளும் காரணம். ஓட் பேங்க் பாலிடிக்ஸ் இல்லையா, ஓட்டு போடுறதுக்காக பாலிடிக்ஸ் பண்ணி அந்த வேத கலாச்சாரத்தையே அவங்க கம்ப்ளீட்டா எடுத்துட்டாங்க. அதனால அந்த பிரார்த்தனை செய்யணும், அந்த பகவானை பிரார்த்தனை செய்யணும், கணவனுக்கு சேவகம் செய்ய வேண்டும் அப்படிங்கிற ஒரு விஷயம் எல்லாமே அந்த வேதத்தில் இருந்து வந்தது. கணவன் நன்றாக அமைய வேண்டும் அப்படின்னு. நம்ம கிருஷ்ணாவதாரம் கிருஷ்ணலீலையில பாத்தீங்கன்னா கூட கோபியர்கள் எல்லாமே என்ன பண்ணாங்கன்னா காத்தியாயினி விரதம் இருந்தாங்க. நம்ம மார்கழி மாசத்துல இன்னைக்கு நீங்க அந்த மார்கழி மாசம் போகும்போது நம்ம நிறைய ஆண்டாளுடைய கதைகள் மூலம் ஒரு கம்பேரிசன் நம்ம பார்த்தோம். எப்படி கோபியர்கள் மார்கழி மாசம் இந்த ஆண்டாளுடைய கதையை வச்சு நம்ம பார்க்கும்போது அந்த காத்தியாயினி விரதம் இருந்து எப்படி பகவான் கிருஷ்ணர் போலவே எனக்கு ஒரு கணவன் தேவை அப்படிங்கிற அந்த பிரார்த்தனை எதுக்கு அப்படின்னா the husband should be with the Vaishnava qualities. அந்த ஒரு விஷயம் இங்க தேவகுதிக்கு என்னுடைய கணவன் இப்படிப்பட்ட ஒரு கணவனாக இருக்க வேண்டும் அப்படிங்கிறது அந்த நாரத முனி மூலமாக கேள்விப்பட்டு எந்த விதமான ஒரு மாற்று கருத்துகள் எதுவுமே தெரிவிக்காம, அவங்க அப்பா கிட்ட கூட சொல்லல, இவர் இவ்வளவு கஷ்டமான நிலையில இருக்காரு, நான் இவரை கண்டிப்பா கல்யாணம் பண்ணிக்கிறேன், அட்லீஸ்ட் எங்களுக்காக ஒரு சின்ன பேலஸ் ஒண்ணு கட்டி கொடுக்கலாம்ல, நீங்க சொல்லி அவர் அங்க உட்கார வைக்கலாம்ல, அது கூட அவங்க பேசவே இல்லை. அந்த அளவிற்கு முழுமையாக தன்னை கணவனுடைய சேவகத்திற்காக தன்னை அவர் ஈடுபடுத்தி கொண்டார். So that is the greatness of Devahuti and this is how it is going on. So விதுரர்
இதை அப்படியே சொல்லிக்கிட்டு, அது மைத்ரேயர் வந்து இதை அப்படியே சொல்லிக்கிட்டே இருக்கார் விதுரகிட்ட. சொல்றாரு, அந்த அளவிற்கு ஒரு நெருக்கம், ஒரு அன்பு பரிமாற்றம், மிகுந்த மரியாதை, தன்னுடைய இந்திரியங்களை கட்டுப்படுத்தி கொண்டு, திருமணமான புதிது இல்லையா, திருமணமான புதிதுல வந்து கண்ட்ரோலிங் த சென்சஸ், ஒரு பெண் வந்து தன்னுடைய இந்திரிய சுகங்களை கட்டுப்படுத்தி அதை கணவனுடைய சேவகத்தில், இதெல்லாம் நினைச்சு கூட பார்க்க முடியாது. இதெல்லாம் இங்க வந்துட்டு ஒரு யங் கேர்ள்ஸ் அண்ட் பாய்ஸுக்கு போய் நம்ம ப்ரீச் பண்ணோம் அப்படின்னா அவங்க நம்மளை பார்த்து சிரிச்சுட்டு போயிடுவாங்க. ஆனா the controlling of senses, how important, the fundamental core philosophy, இங்க நம்ம வந்து என்ன தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா, controlling of the senses when you are serving. as a பக்தர்கள் நம்ம வந்து சர்வீஸ் பண்ணும்போது நம்மளால பல நேரங்களில் நம்முடைய இந்திரிய சுகத்தை கட்டுப்படுத்த முடியாது. இந்திரிய சுகம் என்றால் வெறும் காமம் மாத்திரம் கிடையாது, பல்வேறு வகையான சுகங்களை நாம் இழக்க தயாராக இல்லை பக்தி சேவகம் செய்யும் பொழுது. ஆனா இங்க வந்து தேவகுதி மூலமாக நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா, எல்லாத்தையுமே கட்டுப்படுத்தி கொண்டு மிகவும் இனிமையான வார்த்தைகளினால், இது யார் சொல்றா, மைத்ரேயர் வந்து விதுரருக்கு சொல்றார், அந்த மாதிரி ரொம்ப சுகமாக அவர் பண்ணிக்கிட்டே இருந்தாரு. அந்த கணவன் எப்படிப்பட்ட கணவன் என்றால், அவர் வந்து அவ்வளவு மகா, எப்படி சொல்றது, அவ்வளவு ஆற்றல் பெற்றவர். ஆற்றல் இந்த செல் வலிமை உடையவர். வலிமை என்றால் போர் வீரர் கிடையாது. ஆன்மீகத்தில், ஆன்மீக கல்வியில் தேஜிஷ்யாம்சம், தேஜிஸ்ய அம்சம், தேஜோன்னு சொல்லுவோம் இல்லையா, தேஜிஸ்ய அம்சம் இஸ் வெரி பவர்ஃபுல். பவர்ஃபுல் இன் த சென்ஸ் ஸ்பிரிச்சுவல் நாலேஜ், அவ்வளவு விஷயத்துல. இப்ப இன்னைக்கு வந்து நம்ம பாக்குறோம் ரெண்டு பேரும் ஈக்குவல், சம்டைம்ஸ் கேர்ள்ஸ் ஆர் பெட்டர் குவாலிஃபைடு தேன் பாய்ஸ் அப்படிங்கிற ஸ்டேஜ்ல, இங்க வந்து இவர் கர்தம முனி எப்படிப்பட்டவர் என்றால் மோஸ்ட் பவர்ஃபுல் மேன். எதுல மோஸ்ட் பவர்ஃபுல் மேன் அப்படின்னா, உங்களை வந்து லிபரேட் பண்ணக்கூடிய அளவிற்கு, உங்களுக்கு வந்து முக்தி வாங்கி தரக்கூடிய அளவிற்கு ஆன்மீக ஆற்றல் பெற்றவர். ஆன்மீகத்தில் வந்து மிக உயர்ந்த நிலையில் இருக்கிறார். அவ்வளவு டாப் மோஸ்ட் ஸ்பிரிச்சுவல் கான்சியஸ்னஸ். அவர் இருக்கிறது, திருமணம் செஞ்சுக்கிட்டு ஒரு பெண்ணோட இருக்காரே அப்படின்னு நம்ம நினைச்சோம்னா கூட, பெரிய ஒரு செல்வந்தர் குடும்பத்து பெண்ணோடு அவர் திருமண வாழ்க்கையில் இருக்கிறாரே அப்படிங்கிறதுக்காக அவர் அந்த ஆன்மீக உறவை எல்லாமே விட்டுட்டாரு அப்படிங்கிறதெல்லாம் கிடையவே கிடையாது. அந்த பொண்ணு எவ்வளவு அடக்கமாக சேவகம் செய்கிறாரோ அது போல அதை பெறுவதற்கு தகுதியானவராக இருக்கிறார். இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். சாணக்கிய பண்டிதர் வந்து இதை பத்தி விவரிக்கும் போது, ஒரு குடும்பத்தில் 4 வகையான எதிரிகளை பற்றி அவர் கூறுகிறார். 4 வகையான எதிரிகள் அப்படின் போது யாரு அப்படின்னா, ஒரு தகப்பனார் கடன் வாங்கி அந்த குடும்பத்தை பராமரிக்கிறார் அப்படிங்கும்போது அவர் அந்த குடும்ப அங்கத்தினர்களுக்கு ஒரு எதிரியாகிறார். அதே போல ஒரு தாய், ஒய்ஃப், வேறு ஒரு ஆணை பற்றி நினைத்து கொண்டு அல்லது வேறொரு ஆணோடு உறவை வைத்துக் கொண்டிருந்தால், யாரு முன்னாடி, வளர்ந்த குழந்தைகளுக்கு முன்னாடி. இதெல்லாம் வந்து என்னைக்கோ எழுதிட்டார் பிரபுபாதர் இந்த பொருளெல்லாம். இன்னைக்கு வந்து இதெல்லாம் அப்படியே அப் டு டேட் பாத்தீங்க அப்படின்னா இன்னைக்கும் நடந்துகிட்டு இருக்கு. 10 வயசு பசங்க இருப்பாங்க, அந்த பெண்ணோ அல்லது ஒரு ஆணோ வேறு ஒருவரோடு உறவை வைத்துக் கொண்டிருப்பார். இங்க அவர் சொல்றது வந்து ஒரு பெண்ணை பற்றி சொல்கிறார். ஒரு பெண் வளர்ந்த குழந்தைகள் இருக்கும்பொழுது வேறொரு ஆணை நினைத்து கொண்டு அவரோடு கள்ள தொடர்பை ஏற்படுத்தி கொண்டால் அவர்களும் அந்த இல்லத்திற்கு எதிரியாக பார்க்கப்படுகிறார்கள். இன்னைக்கு நிறைய நியூஸ் நம்ம பார்க்கிறோம். வளர்ந்த பெண்கள் இருக்கும்போது அந்த தாய்க்கு வேறு ஒரு ஆணோடு ஒரு பிரியம் ஏற்பட்டு அவர்களோடு தொடர்பு வளர்கிறது அப்படின்னு. இது ஒரு வகையான எதிரிகள் அந்த குடும்பத்தில் இருக்கிறார்கள். அதே போல அந்த கணவனை மதிக்காமல், அந்த கணவனுக்கு துன்பம் தரக்கூடிய வகையில் தன்னுடைய நடத்தையிலேயோ அல்லது வார்த்தைகளினாலோ அவன் மனதை புண்படுத்தினால் அவளும் எதிரியாக பார்க்கப்படுகிறாள். சோ இங்க தேவகுதி வந்து she is coming under the third category. 4வது கேட்டகரி வந்து மகன்களை பற்றி கூறக்கூடியது. இந்த தேர்ட் கேட்டகரியில பார்க்கும்போது புண்படாத வகையில் அவள் தன்னுடைய உடலை எல்லா விதமான இந்திரிய சுகங்களையும் கட்டுப்படுத்தி கொண்டு ஸ்வயம்புவ கர்தம முனிக்காக அவ்வளவு ஒரு பதிவிரதையாக, கற்பு கரசியாக, எந்த விதமான ஒரு மாற்று எண்ணங்களும் மனதில் இல்லாமல் மிகச்சிறந்த முறையில் சேவகம் செய்து கொண்டிருக்கிறாள் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை மைத்ரேய முனி சொல்றார். சோ இதெல்லாமே பார்த்துக்கிட்டு இருக்காரு யாரு, கர்தம முனி வந்து கல்யாணம் ஆயிட்டு அவர் வந்து ஒரு மிகச்சிறந்த ஒரு பரமஹம்சர் நிலை, அந்த அளவிற்கு வந்து அவர் ஆன்மீக செல்வங்கள்
எல்லாமே இருந்து கூட எந்த அளவிற்கு தேவகுதி அவ்வளவு பிரியமாக சேவகம் செய்து கொண்டிருக்கார் அப்படிங்கிற விஷயத்தை எல்லாம் அவர் பார்த்துக்கிட்டே இருக்காரு. பார்த்துட்டு அவர் சொல்றாரு, கர்தமோவாச்சா துஷ்டோ அகம் அத்ய தவமானவி மானாதயः சுஸ்ரூஷய பரமாய பாராய ச பக்தியா யோ தேஹினாம் அயம் அதிவ சுக்ருத்சதேஹோ நாவேக்ஷிதः சமுச்சிதாக ஷபுதிம் மத் அர்த்தே. யாராவது படிக்கிறதா படிக்கலாம். हरे कृष्ण। कद्रमोवाच दुष्टो अहमद्य तवमान विमानतायः शुश्रूषया परमया परया च भक्त्या यो देहि नाम मयमतीव सुकृतेहो नावेक्षित समुचित शपितुं मदर्थे। हरे कृष्ण। நைஸ் दुष्टो மாதாஜி, தேங்க்யூ. प्रमत्य तवमान विमानताय शुश्रूषया परमया परया च भक्त्या यो देहिनामयं दीव सुहृद्देवो नावेशितः समुचितः क्षपितुं मदर्थे। हरे कृष्णा प्रभु। எஸ் படிங்க. हरे कृष्ण नंदी प्रभुजी। कर्तम उवाच दुष्टो गमत्य तव मानाभिमानदाय सुगशुश्रूषया परमया परया च भक्त्या यो देहि नाम यमदीव सुदेहो नावेशितः समुसित शबिदुं मदर्तदे। हरे कृष्णा नंदी प्रभुजी। நான் படிக்கிறேன். கர்த்தமுவாச்ச துஷ்டோ அகமத்ய தவமான விமாவதாயாக சுஸ்ருஷாய பராய சமபக்தாய யோ தேஹி நாம யமதீவ சுஹ்ருத்தேஹோ நாவேஷிதः தசமுஷித சபித்தும் மதத்தேவா புரியல. அது என்ன கடைசியில் என்ன மாதாஜி? சபித்தும் நாவேக்ஷிதः சமுச்சிதாக ஷபித்தும் மத் அர்த்தே. ஓகே, தேங்க்யூ. சோ கர்தம முனி தேவகுதியை பார்த்து சொல்றாரு, மரியாதைக்குரிய ரொம்பவும் பாசமுடைய ஸ்வயம்புவ மனுவின் மகளே, நான் ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். எதற்காக சந்தோஷமாக இருக்கிறேன் என்றால், உன்னுடைய அந்த ஒரு பணிவான, யூ ஆர் கம்ப்ளீட்லி அந்த பக்தி பகவானுக்கு பக்தி செய்யற மாதிரி பதிவிரத்தை கணவனை ஒரு ஒரு உயர்ந்த ஸ்தானத்தில் வைத்துக்கொண்டு அந்த அளவிற்கு வார்த்தைகளே கிடையாது, அந்த அளவு ஒரு அன்பு தொண்டை நீ எனக்காக செய்து கொண்டிருக்கிறாய் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்றாரு. ஒவ்வொரு பௌதீக வாசிகளுக்கும் எல்லா ஜீவராசிகளுக்குமே தங்களுடைய உடம்பு மீது ரொம்பவும் அக்கறை கவனம் ரொம்ப செலுத்துவாங்க, அந்த உடம்ப நல்லபடியா பாத்துக்கணும் அப்படின்னு. ஆனா நீ உன்னுடைய உடம்ப பத்தி கொஞ்சம் கூட கவலையே படாம எனக்காக அந்த உடலை எதற்கு சேவகத்திற்காக பயன்படுத்தி கொண்டிருக்கிறாய். உடம்பு வருத்தப்பட்டு, அதாவது உடல் இழைத்து கொண்டே இருக்கிறது. அதுதான் பின்னாடி வர்ற ஸ்லோகங்கள்லாம் அவர் சொல்ல போறாரு. அவரு உடல் அந்த அளவுக்கு ஒரு செல்வ செழிப்போடு இருந்த ஒரு பெண், ஒரு பேரரசனுடைய மகள் ஆச்சு இல்லையா, இளவரசி ஆச்சு இல்லையா, அவளுக்கு அப்ப எப்படிப்பட்ட ஒரு போஷாக்கான உடலை அவள் வைத்திருப்பாள். அப்படிப்பட்ட ஒரு உடம்பு எனக்காக சேவகம் செய்து அப்படி போயிட்டு இருக்கே அப்படிங்கிற ஒரு விஷயம். எதற்காக இவங்க சேவகம் பண்றாங்க அப்படின்னா, கர்தம முனி ஆன்மீகத்தில் மிக உச்ச நிலையில் இருக்கிறார், அதை அவர் தொடர்ந்து செய்து கொண்டே இருக்க வேண்டும். அதற்காக தன்னுடைய மனைவியாக வந்த தேவகுதி என்ன பண்றார் அப்படின்னா, கர்தம முனிக்கு தன்னுடைய உடலையே கொடுத்திருக்கிறார். உடலை கொடுத்திருக்கிறார் என்றால் சேவகத்தின் மூலமாக கொடுத்து கொண்டிருக்கிறார். ஒரு உண்மையான ஒரு பதிவிரதை அப்படிங்கிற ஒரு விஷயம். உடம்பு போனா கூட கவலை கிடையாது எனக்கு, நான் உங்களுக்காக நான் சேவகம் செய்கிறேன் அப்படின்னு. இது பக்தர்களாக இருக்கக்கூடிய நாம இது எந்த அளவிற்கு நம்ம சேவகம் செய்யறோம். நம்மளுடைய ஆன்மீக ஆச்சாரியர்கள், ஒரு சில ஆன்மீக ஆச்சாரியர்கள் ஒரு முன்னுதாரணமாக இருக்கிறார்கள் நமக்கு. அவங்க உடல் உபாதைகள் ரொம்ப இதுவா இருந்தா கூட
தொடர்ந்து இந்த சேவகத்தில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறார்கள், தொடர்ந்து போதனையில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறார்கள். அப்படி ஒரு உயர்ந்த ஒரு முன்னுதாரணமாக இருக்கிறார்கள். சாஸ்திரங்களிலும் தேவகுதி போன்ற ஒரு சில உதாரணங்கள் நமக்கு வந்து ஒரு முன்னுதாரணமாக, தேர் ஆல் அன் இன்ஸ்பைரிங் ஃபேக்டர்ஸ் நமக்கு. அப்படி இருக்கும்போது ஒரு சில நேரங்களில் நம்ம பார்க்கிறோம் அப்படிங்கும்போது, ஈவன் மெட்டீரியலிஸ்டிக் ஆல்சோ தே ஆர் கன்சர்ன்ட் அபவுட் அவங்களுடைய உடம்பை பத்தி தான் ரொம்ப 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 அக்கறை அவங்க எல்லாருக்குமே. என் உடம்பு நல்லா இருக்கணும், உடம்பு நல்லா இருக்கணும், உடம்பு நல்லா இருக்கணும் அப்படின்னு. ஆனா அவங்களுக்கு வந்து அந்த முக்கியமான ஒரு விஷயம், அந்த ஆத்மாவை எப்படி தூய்மைப்படுத்திக் கொள்வது, அல்லனா பக்தி தொண்டு அப்படிங்கும்போது அந்த பக்தி தொண்டை எந்த அளவுக்கு நம்ம சிறப்பாக செய்யணும் அப்படிங்கிறது உடலுக்கு முன்னாடி வரும்போது அது செகண்டரியா போயிடுது. சோ அதைத்தான் இங்க வந்து கர்தமமுனி சொல்றாரு. உடம்ப வந்து எல்லாருமே ரொம்ப பராமரிப்பாங்க, பட் அப்படி இருக்கும் பொழுது நீ அதை பத்தி எல்லாம் கொஞ்சம் கூட கவலையே படாம எனக்காக நீ சேவகம் பண்ணிருக்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் திரும்ப தொடர்ந்து சொல்றாரு, எனக்கு வந்து பகவானினுடைய கிருபை இருக்கிறது. எதற்கு கிருபை இருக்கிறது என்றால், தொடர்ந்து இது போன்ற ஒரு ஆன்மீக வாழ்க்கையில் ஈடுபடுவதற்கு அவருடைய கருணை எனக்கு இருக்கிறது. நான் வந்து தவ பயிற்சி செய்வதற்கும் தியானங்கள் செய்வதற்கும் எல்லாமே பகவானை மனதில் நினைப்பதற்கும் பகவானுடைய உணர்வில் நான் தொடர்ந்து இருப்பதற்கும் எனக்கு அவருடைய கருணை இருந்து கொண்டே இருக்கிறது. ஆனா இதையெல்லாம் நீ இதுவரைக்கும் அனுபவிச்சதே கிடையாது, இதுவரைக்கும் அனுபவிச்சது கிடையாது. இதை அவன் ஒருவன் அனுபவிக்கின்றானோ அவன் பயம் புலம்பல் இதிலிருந்து விடுதலை அடைகிறான். பயமே கிடையாது இல்ல, பகவான் இருக்காரு, நம்ம வந்து அவர் பார்த்துப்பாரு, அவருடைய அடைக்கலத்தில் நான் இருக்கிறேன் அப்படிங்கிற ஒரு பாவம் எவன் ஒருவனுக்கு வருகிறதோ அவனுக்கு எந்த விதமான ஒரு பயமும் கிடையாது. கால பயம் சொல்றோம் இல்லையா, அந்த மரண பயம் அப்படிங்கிறது அவங்களுக்கு இருக்கவே இருக்காது. புலம்பல் இருக்கவே இருக்காது. புலம்பல் எதனால வருது அப்படிங்கும்போது, ஐயோ நான் செத்து போயிடுவேணும், ஐயோ என் உடம்பு இப்படி ஆயிடுச்சு, நான் என்ன பண்ணுவேன், இந்த மாதிரி ஒரு புலம்பல். பௌதிகத்தனமாக பல்வேறு வகையான ஆசைகள் இருக்கும்போது அந்த புலம்பல். அதுதான் அவர் சொல்றாரு, இதெல்லாம் எனக்கு இருக்கு, ஆனா இதெல்லாம் உங்ககிட்ட எதுவுமே இல்லாம இருக்கே, இதெல்லாம் இருந்ததுன்னா அந்த பயமே இருக்காது. சோ நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா, என்கிட்ட இருக்கிறத எல்லாமே நான் உனக்கு சொல்லித்தரப்போறேன். உனக்கு சொல்லித்தரப்போறேன் அப்படிங்கும்போது அந்த ஆன்மீக திவ்யத்தை நான் உனக்கு தருகிறேன். உன்னால அதை அனுபவிக்க கூடிய வகையில், இந்த டிரான்சென்டல் விஷன் சொல்லுவோம்ல, அது வந்து உனக்கு தெரிந்து கொள்ளக்கூடிய வகையில் நான் ஏதாச்சும் நான் உனக்கு பண்ண போறேன். காரணம் என்ன அப்படின்னா, அந்த பகவானுடைய கிருபை, அதை நம்ம வந்து அனுபவிக்கணும் என்றால் நிச்சயமாக நாம் அதை அனுபவிக்க வேண்டும். இதெல்லாம் இல்லாம பௌதீகத்தனமான பல்வேறு வகையான சுகங்கள் எல்லாமே நம்ம அனுபவிச்சாலும் கூட அந்த பகவானை பற்றி தெரிந்து கொள்ளாமல், அந்த பகவானினுடைய கிருபை இல்லாமல், இதை நம்ம எப்படி புரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா, அவர் என்ன சொல்றாரு, முதல்ல என்ன சொன்னாரு, எனக்கு வந்து பகவானினுடைய கிருபை எல்லாமே இருந்ததால நான் இன்னைக்கு ஆன்மீகத்துல இவ்வளவு பெரிய நிலையில இருக்கேன், அவரை பத்தியே சிந்திக்கக்கூடிய ஆற்றலில் இருக்கிறேன், அவருடைய உணர்விலேயே நான் இருக்கிறேன். இது எல்லாமே அவருடைய கிருபை, எனக்கு அவருடைய கருணை எனக்கு இருக்கிறது. அப்படி இருக்கும்பொழுது நம்ம வெறும் பௌதீக வாழ்க்கையை மாத்திரம் நம்ம அனுபவிக்கணும்னு ஆசைப்பட்டோம், இந்த கிருபை இல்லாம பௌதீக மட்டும் நம்ம ஆசைப்பட்டோம் அப்படின்னா எந்த விதமான பிரயோஜனமும் கிடையாது. காரணம் என்ன அப்படின்னா, இந்த பௌதீக வாழ்க்கை அப்படிங்கிறது எல்லாமே பகவானால் தரப்பட்டது, அவருடைய கண் பார்வையில் ஏற்படக்கூடியது. இந்த பௌதீக லோகமே அவருடைய கண் பார்வையில் ஏற்பட்டிருக்கிறது. அவருடைய தயை இல்லாமல் நம்மால எதுவுமே செய்ய முடியாது. காரணம், இந்த தற்காலிகமான இந்த ஒரு பார்வை, அதாவது இந்த ஒரு உலகம், இந்த பௌதிக உலகம் என்பது அவரால் எந்த நேரத்திலும் அழிக்கப்பட முடியும். ஆனா நீ என்ன பண்ணிருக்கேன்னா, எனக்கு தொண்டு செய்வதின் மூலமாக நீ ஒரு மிக மிக உயர்ந்த ஒரு நிலையில், உனக்கு வந்து பௌதீகத்தனமாக அந்த அளவிற்கு செல்வங்கள் இருந்தாலும், அந்த செல்வத்திற்கு அதிபதியாக இருந்தாலும், பகவானுக்கு சேவகம் செய்து அவருடைய கிருபையை பெற்ற எனக்கு நீ சேவகம் செய்ததின் மூலமாக இது எல்லாமே வந்து உனக்கு கூடிய விரைவில் என்னிடமிருந்து கிடைக்க போகிறது அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்றாரு அவர். சொல்லிட்டு ரொம்பவும் அந்த பௌதீகமான ஒரு பிரியம், பௌதீகமான பிரியத்தினால அந்த ஆன்மீக அறிவு வளரணும், அதை நான் உனக்கு தரப்போகிறேன் அப்படிங்கிற விஷயத்தை எல்லாம் சொல்லிவிட்டு, ஸ்பிரிச்சுவல் எஜுகேஷன் உங்ககிட்ட இல்ல அப்படிங்கறது இன்டைரக்டா அவர் சொல்றாரு. நீ வந்து ஒரு பெரிய செல்வந்தர் குடும்பத்துல இருந்திருக்க,
எனக்கு நீ சேவகம் பண்ற, ரொம்ப சந்தோஷம். ஆனா அந்த ஆன்மீகமான விஷயங்கள் உங்ககிட்ட இல்ல. அதை நான் நிச்சயமா நான் உனக்கு தரப்போறேன். காரணம் என்ன அப்படின்னா, உன்னுடைய சேவகத்தில் நான் மிகவும் மனம் குளிர்ந்து உள்ளேன் அப்படின்னு. சோ இதை கேட்ட உடனே அவளுக்கு வந்து ரொம்ப ஒரு மாதிரி ஒரு சந்தோஷம். அப்படியே ஒரு மாதிரி கணவன் நம்மளை இந்த மாதிரி புகழ்ந்து பேசுறாரே, அதாவது நம்ம செஞ்ச ஒரு சேவகத்துக்கு ஒரு மரியாதை. அந்த காலத்துல வந்து ஒரு கணவன் மனைவினா 2 பேரும் வந்து ஆப்போசிட்டா நின்று பேசுறதெல்லாம் கிடையவே கிடையாது. அப்படியே சேவகமா செஞ்சுக்கிட்டே தான் இருப்பாங்க. இதுவே நீங்க ஒரு 50 வருஷம் 60 வருஷம் முன்னாடி உங்க தாத்தா பாட்டி அவங்களுடைய பிஹேவியர்லாம் நீங்க பாத்தீங்கன்னா ஓரளவுக்கு உங்களுக்கே தெரியும். ரொம்பலாம் வந்து பேச மாட்டாங்க, வெறும் சேவகமாகவே பண்ணிட்டு இருப்பாங்க. அந்த மாதிரி இங்க அவர் சொன்ன உடனே அப்போ பேச ஆரம்பிக்கிறார். தேவகுதி வந்து அப்படியே நடுங்கும் குரலில், எப்படி வந்து ஒரு ரொம்ப அன்பான ஒரு மனைவி தன்னுடைய கணவன் இந்த மாதிரி நம்மளை வந்து பேசியிருக்காரு, நம்ம மேல ஒரு பிரியம் வச்சிருக்காரு. ஏன்னா ஒரு ஒரு பிரியமான வார்த்தை இல்ல, நான் அதை வந்து உனக்கு நான் சொல்லி தரப்போறேன் அப்படிங்கிற ஒரு பிரியமான வார்த்தை இல்ல. சோ அந்த ஒரு இதுல கேட்கும் பொழுது அப்படியே நடுங்கிட்டே தேவகுதி பேச ஆரம்பிக்கிறார். தேவகுதிருவாச்ச ராதம் பதத்விஜ பிரஷைதா தமோக யோகா மாயாதிபே त्वयि विभो तत् अवैमि भरतः यष्टे अभ्यादयी शमयः शकृत् अंगशंको भूयत् गर्यशी गुण प्रश्वरा शतिनाम. யாராவது படிக்க ஆசைப்பட்டீங்கன்னா படிங்க. ஹரே கிருஷ்ணா. ஓகே, தேவகுதி என்ன சொல்றா அப்படின்னா, தன்னுடைய கணவனை பார்த்து, பிராமணர்களிலே மிகச்சிறந்த ஒரு பிராமணர் நீங்க, உங்களுக்கு வந்து தவறு இழைக்க முடியாத, தவறி விழக்கூட முடியாத அளவிற்கு நீங்கள் மாயசக்தி, மாயசக்தினா நாட் லைக் எ மேஜிஷியன், அந்த ஆன்மீக சக்தியை நீங்கள் பெற்றிருக்கிறீர்கள். நீங்கள் பகவானினுடைய பாதுகாப்பில், யோக மாயாவினுடைய பாதுகாப்பில் இருக்கிறீர்கள். காரணம் என்ன அப்படின்னா, அதை எல்லாமே கடந்து இயற்கை, நேச்சர் சொல்றோம் இல்லையா, எல்லாத்தையுமே கடந்து அந்த பாதுகாப்பில் நீங்கள் இருக்கிறீர்கள். ஒரு ஆன்மீக பாதுகாப்பில் நீங்கள் இருக்கிறீர்கள். நீங்க ஒரு வார்த்தை சொன்னீங்க, இதுக்கு முன்னாடி ஒரு கான்வர்சேஷன்ல வந்து குடும்ப வாழ்க்கையை நான் அனுபவிக்க வேண்டும் அப்படிங்கிற மாதிரி அவர் பேசியிருப்பார் அவரு. சோ அத மனசுல வச்சுக்கிட்டு இப்போ இந்த அம்மா என்ன கேக்குறாங்கன்னா, நீங்க வந்து எந்த ஒரு சூழ்நிலையிலும் தவறு இழைக்காதவர், கீழே விழாதவர். அந்த ஆன்மீக வாழ்க்கையிலிருந்து நீங்கள் கீழே விழ மாட்டீங்க. இந்த உடல் சுகத்தை, இந்த உடல் இரண்டும் சங்கமிப்பதன் மூலமாக நமக்கு குழந்தை பேறு ஏற்பட்டு ஒரு கற்புள்ள பெண் அந்த பாக்கியத்தை பெற வேண்டும். அதன் மூலமாக மிகச்சிறந்த ஒரு கணவனை அவள் அடைந்திருக்கிறாள் அப்படிங்கிற ஒரு பெருமை எனக்கு கிடைக்க வேண்டும். சோ இந்த இடத்துல அவங்க என்ன கேட்கறாங்க அப்படின்னா, இத்தனை நாளா நான் வந்து உனக்கு சேவகம் பண்ணியாச்சு, அதனால எனக்கு ஒரு உண்மையான தாம்பத்தியம், ஒரு தாம்பத்திய உறவு, கணவன் மனைவி உள்ள ஒரு அன்பு பரிமாற்றம், தாம்பத்திய உறவு அப்படிங்கும் போது எனக்கு அந்த குழந்தைகளை பெறுவதன் மூலமாக நான் அதை தெரிந்து கொள்ள வேண்டும். உங்களை பார்த்துட்டு அப்படி தொடர்ந்து பேசும்போது அவங்க சொல்றாங்க, உங்களை பார்த்து அந்த உணர்வு, காம உணர்வுன்னு இங்க எடுத்துக்கவே கூடாது, இந்த மாதிரி ஒரு உன்னதமான நிலையில் இருப்பவர் மூலமாக ஒரு சந்ததி எனக்கு கிடைச்சதுன்னா அது எப்படிப்பட்ட ஒரு சந்ததியாக இருக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயம்தான். காரணம் என்ன அப்படின்னா, ஒரு கணவன் மனைவியை பார்க்கும்பொழுது மனைவி பார்ப்பதற்கு அழகாக இருக்க வேண்டும் என்று சாஸ்திரங்களில் நிறைய இடங்கள்ல கூறப்பட்டிருக்கிறது. காமசாஸ்திரம் அப்படின்னு நம்ம சொல்றோமே, அந்த காமசாஸ்திரத்துல பல்வேறு இடங்களில் இதை பற்றிய ஒரு விவரணை இருக்கிறது. சாஸ்திரத்தை பேஸ் பண்ணித்தான் இங்க தேவகுதியை பேசுறா. காமத்தோட பேசுறா அப்படின்னு நம்ம தயவு செஞ்சு அதை எண்ணவே கூடாது. என்னுடைய உடல் இந்த மாதிரி மெலிந்து இருக்கிறது, இந்த மாதிரி மெலிந்து இருக்கும்போது இந்த உடலை வைத்து நான் உங்களுக்கு எப்படி சுகத்தை தர முடியும்? அதனால நாம் இந்த மன வாழ்க்கையை இன்பகரமாக நாம் இருவருமே அனுபவிக்க வேண்டும் அப்படிங்கிறதுக்கு எனக்கு என்ன தேவையோ அதை நீங்கள் எனக்கு ஏற்பாடு செய்து தர வேண்டும். சாஸ்திரங்களில் கூறப்பட்டுள்ளது படி, இப்ப அவர் இருக்கிற இடம் எப்படி, ஒரு சாதாரண குடிசை, சுத்தி ஒரே குப்பை, அப்படியே அந்த மரக்கிளைகள், மரத்துல இருந்து விழுந்த காய்ந்த இலைகள், சரகுகள் எல்லாமே, அந்த மாதிரி ஒரு இடம்.
அப்படி இருக்கும்போது அந்த இருவருடைய மனமும் எப்படிப்பட்டதாக இருக்கும்? அந்த நேரத்துல வந்து அந்த காம உணர்வு தோன்றும் பொழுது அதற்கான ஒரு ஏற்பாடு தேவைப்படுகிறது. என்னுடைய உடலும் ரொம்ப மெலிந்த நிலையில் இருக்கிறது. சோ அதைத்தான் நான் வந்து உங்ககிட்ட பணிவன்போடு நான் கேட்டுக்கொள்கிறேன் அப்படின்னு பார்க்கும்போது மைத்ரேய முனி தான் இதை சொல்லிட்டு இருக்காரு விதுரருக்கு. அவர் சொல்றாரு, மைத்ரேய முனி சொல்றாரு, தன்னுடைய மனைவி இந்த மாதிரி கேட்ட உடனே கர்தம முனிக்கு வந்து தன்னுடைய மனைவியை மகிழ வைக்க வேண்டும் அப்படிங்கிறதுக்காக அவரிடம் உள்ள அந்த யோக பயிற்சி இஸ் கம்ப்ளீட்லி கண்ட்ரோல்டு சென்சஸ், கண்ட்ரோல்டு மைண்ட் கண்ட்ரோல் பண்ணி பகவானினுடைய கிருபையோட அவ்வளவு மிக உயர்ந்த தவ வலிமை பெற்றவர் அவர். அந்த மாதிரி ஒரு தவ வலிமையில் அவர் என்ன பண்றாராம், அது நம்ம நிறைய வந்து லெக்சர்ஸ்ல எல்லாம் கேட்டிருப்போம், படிச்சிருப்போம். அந்த அளவுக்கு ஒரு மிகச்சிறந்த ஒரு 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 பறக்கக்கூடிய ஒரு மாளிகை அமைக்கிறார். தன்னுடைய மனைவிக்கு சந்தோஷம் தர வைக்க வேண்டும் அப்படிங்கிறதுக்காக அந்த அளவிற்கு மிகச்சிறந்த ஒரு பெரிய மாளிகை, பறக்கக்கூடிய மாளிகை. இதெல்லாம் வந்து ரொம்ப அற்புதமா இருக்கும். பிரபுபாதருடைய பொருளுரையெல்லாம் ரொம்ப பிரமாதமா இருக்கும் இந்த ஒரு டிஸ்கிரிப்ஷன். அதே மாதிரி அந்த மெலிந்த உடல், அந்த மெலிந்த உடலை வந்து அவர் என்ன பண்றாரு அப்படின்னா, இந்த ஒரு ஸ்லோகம் ஒரு அருமையான ஸ்லோகம். நிமாஜஸ்மின் கிருதே பீரு விமானம் இதம் ஆருகா இதம் சுக்ல கிருதம் தீர்த்தம் ஆசிஷம் யாபகம் நிருணம். பிந்து சரோவர் அப்படிங்கிற ஒரு நதியில் குளித்து விட்டு வரும்படி அவள் குளிச்சுட்டு அப்படி எழுந்துக்கும் போது அவ்வளவு அழகான ஒரு பெண்ணாக மாறுகிறாள். அவ்வளவு அழகான ஒரு பெண். அவளுக்கு பணிவிடை செய்வதற்காக நூற்றுக்கணக்கான அப்படியே அந்த பிரின்சஸ் எப்படி வந்து ஸ்வயம்புவமனுடைய அந்த ராஜ்யத்தில் வந்து அவள் அவ்வளவு சிறப்பாக இருந்தாலோ அதை விட பல மடங்கு மேலாக அவர் வந்து கர்தம முனி எல்லாத்தையும் செட்டப் பண்ணிடுறார். அவருடைய தவ வலிமையினால் அவளுக்கு வந்து அந்த அளவுக்கு பார்ப்பதற்கு தேவகுதி அவ்வளவு ஒரு மிகச்சிறந்த ஒரு அழகு, அவ்வளவு மிகச்சிறந்த அழகு, பறக்கும் மாளிகை, தேவர்கள் கந்தர்வர்கள் எல்லாமே பார்த்து அப்படியே அதிசயிக்கிறார்கள் எல்லாருமே. இவ்வளவு அழகாக இருக்கே போறது இடம், என்ஜாய் பண்றாங்களே அவங்க ரெண்டு பேரும் அப்படின்ட்டு எல்லாருமே பார்த்துக்கிட்டு இருக்காங்க. பார்த்துக்கிட்டு இருக்கும்போது அவள் கர்தம முனியும் தேவகுதியும் அவர்கள் இருவருடைய இணைப்பு உடல் அளவாக இணைவதற்கு அவருடைய சக்தியின் மூலமாக 9 அங்கங்களாக அவர் பிரிகிறார். விரிவங்கங்கள். எப்படி வந்து பகவான் கிருஷ்ணர் நம்ம வந்து பாக்குறோம் ராசலீலையிலையும் சரி, துவாரகையில் இருக்கும் போதும் எப்படி தன்னை விஸ்தரித்து கொண்டு ஒவ்வொருவருக்காக, அது போல அவர் என்ன பண்றாரா 9 வகையாக தனித்தனி கர்தம முனியாக வந்து அந்த உடல் சுகத்தை காணும் பொழுது அதன் மூலமாக அவளுக்கு 9 பெண் குழந்தைகள் பிறக்கின்றன. இது வந்து நான் ரொம்ப ஃபாஸ்டா உங்களுக்கு சொல்லிட்டு போறேன். இதுல வந்து நிறைய சம்பாஷணைகள்லாம் கிடையாது. இதுக்கப்புறமா சம்பாஷணைகள் எல்லாமே வரப்போகுது. அதனால நம்ம வந்து சொல்றோம். சோ அந்த ஒரு மனைவிக்கு ஒரு கணவன் ஆற்றக்கூடிய செயல்கள் அப்படிங்கும்போது அவளுக்கு எல்லா விதமான ஒரு சுகத்தையும் அவர் தருகிறார். எல்லாமே புரிஞ்ச அளவுக்கு அவ வந்து பார்க்கக்கூடிய அளவுக்கு, அனுபவிக்கக்கூடிய அளவிற்கு அந்த இடத்தெல்லாமே ரொம்ப டாப் கிளாஸா இடமா பண்ணி திருமணம் திருமணம் அந்த குழந்தை பேரும் தரப்படுகிறது. 9 குழந்தைகள். 9 குழந்தைகளுமே வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா, ஜஸ்ட் நம்ம ஒரு இன்ஃபர்மேஷனுக்காக அவங்க எல்லாமே யாருக்குன்னா 9 ரிஷிகளுக்கு திருமணம் செய்து வைக்கப்படுகிறார்கள். பின்னாடி இவரு பண்ணி வைக்கல, ஸ்வயம்புவனும். அதன் பிறகு திருமணம் நடைபெறுகிறது. மாரீச்சி, ஆத்ரி, அங்கிரஷ், புலஸ்திய, புலாகா, கிரது, பிருகு, வசிஷ்டா, ஆதர்வன் இவங்க எல்லாமே வந்து அந்த கணவன்கள், அந்த 9 குழந்தைகளுக்கு இவங்க எல்லாருமே வந்து கணவனாக வருகிறார்கள். இது நம்ம ரொம்ப கொஞ்சம் வேகமா நம்ம போயிட்டோம் இந்த போர்ஷன்ல. ஏன்னா இங்க 2 பேருடைய சம்பாஷணை எல்லாம் கிடையாது, ஜஸ்ட் ஒரு விஸ்தரிப்பு தான் 2 பேருக்கும் எப்படி நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இதன் பிறகு என்ன சம்பாஷணை ஆரம்பிக்க போகுது அப்படிங்கறத நம்ம நெக்ஸ்ட் கிளாஸ்ல பார்ப்போம். இது என்ன ஆக போகுது அப்படின்னா, திருமணத்திற்கு முன்பாகவே அவர் ஒரு நிபந்தனை விதிக்கிறார். என்ன நிபந்தனை என்றால், எல்லா விதமான சந்தோஷத்தையும் நான் என் மனைவிக்கு தந்து குழந்தை பாக்கியத்தை அவளுக்கு கொடுத்த பிறகு நான் வனப்பிரஸ்தா, ஒரு சந்நியாசியாக நான் போய்விடுவேன், இந்த இல்லத்தை விட்டு நான் போய்விடுவேன் அப்படிங்கிற ஒரு வாக்குறுதி, ஒரு நிபந்தனையோடு தான் இந்த திருமணமே செய்யப்படுகிறது. அந்த கண்டிஷனை இப்போ வந்து அவர் அப்ளை பண்ண போறார். குழந்தை எல்லாமே பிறந்த பிறகு அவர் என்ன பண்ண போறார் அப்படின்னா, குழந்தை எல்லாம் பிறந்தாச்சு. இப்போ
வீட்டை விட்டுட்டு போறதுக்காக அவர் ஒரு நாள் கால் எடுத்து வைக்கிறார். நான் சொன்ன மாதிரி அந்த நிபந்தனை நேரம் எனக்கு வந்து விட்டது, உன்னை விட்டு நான் பிரிய போகிறேன் அப்படின்னு வெளியே போகும்போது அப்ப தேவகுதி பேச ஆரம்பிக்கிறார். மீண்டும் தேவகுதிக்கும் கர்தம முனிக்கும் சம்பாஷணை மீண்டும் துவங்குகிறது. ஸோ அது என்ன அப்படிங்கிறத we will see in the next class. ஸோ இதோட நம்ம இன்னைக்கு நிறுத்திக்கிறோம் சம்பாஷணை. தேங்க்யூ வெரி மச். உங்களுக்கு ஏதாச்சும் டவுட்ஸ், ஏதாச்சும் பாயிண்ட்ஸ் ஆட் பண்ணணும் அப்படின்னு நம்ம வெயிட் பண்ணலாம்.